செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தாவேகாவுடைய ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபர், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி, குறிப்பா இப்போ அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர். அவர் போதைப் பொருளை யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நேத்துல ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு பெருசா எனக்கு எதுவும் தெரில. ஓகே, வேற ஏதாவது இருக்க போது, இவ்வளோ ஓப்பனா இவ்வளோ பப்ளிக்கா அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த அமைச்சர் அவரு குழந்தை, அப்புறம் அவங்களுடைய மனைவி, இவங்க 2 பேரும் கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு விளக்க வீடியோ குடுக்குறாரு. எனக்கு அந்த விளக்கம் ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வரிசையா பார்த்தா, நான் அந்த அமைச்சருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க. அதுக்கப்புறம் நான் தான் மாத்திரை எழுதி குடுத்தேன்னு சொல்லி ஒரு டாக்டர் ஒருத்தர் வீடியோ போடுறாரு. இதெல்லாம் என்ன கான்செப்ட்ல இவங்க இது பண்றாங்கன்னு தெரியல. இந்த பிரச்சனைய அப்படியே விட்டிருந்தா, அது அப்படியே போயிருக்கும். எங்க அப்பன் குருதுக்குள்ள இல்ல அப்படின்ற கதை மாரி, இவங்க திரும்ப திரும்ப அத ஒரு விஷயத்த நியாயப்படுத்த முயற்சி செய்யும்போது, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சரி, ஓகே. அந்த அமைச்சர் சொல்ற மாரி ஒருவேளை அந்த குழந்தைக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். அந்த குழந்தைக்கு அவர் மாத்திரைய நுணுக்கி குடுத்துருக்கலாம். அதே மாரி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு, நானும் ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டு, என் ஃபோனு, இது ஒரு பழைய ஃபோன் இது. இந்த பழைய ஃபோன்ல அதே மாரி ஒரு பேராசிட்டமால் மாத்திரைய நைட் வாங்கிட்டு வந்து உட்காந்து உடைக்க பார்க்குறேன், உடைக்க முடியல. நுணுக்க முடியல. கொஞ்சம் பிரஷர் குடுத்து அந்த மாத்திரைய கொஞ்சம் அழுத்துனேன். ஃபோன்ல ஒரு அது டெம்பர் கிளாஸ்ல ஒரு கிராக் விழுந்துச்சு. படாக்குன்னு. அதுவும் இப்படி விழுந்திருக்கு. ஓகேவா? அப்போ அந்த மாத்திரைய இந்த ஃபோன்ல வச்சு நம்மளால உடைக்க முடியாது. அது ஏடிஎம் கார்ட வச்சு நுணுக்க முடியாது. முதல் விஷயம். 2வது என்னன்னா, அந்த அமைச்சர் அந்த வீடியோல நுணுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த பவுடரோட குவான்டிட்டி இருக்குல்ல, அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது நேத்து நான் பவுடர பேப்பர்ல வச்சு நுணுக்கும்போது, அத விட அதிகமா இருந்துச்சு. ஒரு பேராசிட்டமால் மாத்திரையோட அந்த பவுடர் குவான்டிட்டி அப்படிங்கிறது, அந்த வீடியோல இருக்க குவான்டிட்டிய விட ரொம்ப அதிகமா தான் இருந்தது. 3வது விஷயம் என்னன்னா, ஒரு மாத்திரைய நுணுக்குறதுக்கு ஒரு ஃபோனு, ஒரு ஏடிஎம் கார்டு அவங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. ஆனா, கையில எதுக்கு ஒரு ரூ. 500 நோட்ட வச்சிருக்காங்கன்ற ஒரு பேசிக்கான கேள்வி. அது ஏன் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதுவும் விளக்கம் அவங்க தான் குடுக்கணும். 4வதா இன்னொரு பெரிய சந்தேகம் என்னன்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவ்வளவு பெரிய மக்கள் இருக்கும்போது அந்த இடத்துல எங்களால அத பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா முடியாது. ஆனா, அந்த வீடியோ நீங்க நல்லா பாருங்க. இவரு உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு கீழ ஆட்கள் உட்கார்ந்திருக்காங்க. அதாவது படிக்கட்டு மாரி இருக்கு. கீழ ஆட்கள் உட்கார்ந்திருக்காங்க. பக்கத்துல ஒரு லேடி, இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உட்கார்ந்திருக்காங்க. அது 2 சீட் தள்ளி யாரும் இல்ல. அப்படியே அதே வீடியோல பார்த்தீங்கன்னா, பின்னாடியும் பெருசா யாரும் இல்லாத மாரி தான் நமக்கு வீடியோல தெரியுது. இப்ப யாரும் அந்த சரவுண்டிங்ல இல்ல. ஓகேவா? இந்த சூழல்ல அவரு நுணுக்கும்போது, பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்டு பேக்க வச்சு அவர் செய்யக்கூடிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேக் ஒண்ணு வச்சு அவர் என்ன பண்றாரோ அந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக அவங்க ஒரு தடுப்பு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கையில புடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா கேமரால சிக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு விஷயத்துல இவங்க அத செஞ்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இப்ப என்னன்னா, அவர் தப்பு பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத முறையா விசாரணை செஞ்சு தான் நமக்கு தீர்வு தெரியும். நான் அவர் பண்ணாருன்ற குற்றச்சாட்டை நான் வைக்க மாட்டேன். அவர் பண்ணலங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். எதா இருந்தாலும் தீவிர விசாரணை செய்யணும். முறையா இந்த அமைச்சர் விசாரணைக்கு உட்படணும். உண்மைக்குமே அவர் போதைப் பொருள் தான் பயன்படுத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு விடை தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா, அவர் நுணுக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப பவுடரு அந்த அளவு ரொம்ப கம்மி. ஒரு ஏடிஎம் கார்டால ஒரு பேராசிட்டமால் மாத்திரைய உடைக்க முடியாது. நான் உடைக்க ட்ரை பண்ணி என் மொபைல்ல ஒரு விரிசல் இப்படி விட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி சரவுண்டிங்லயும் யாரும் பெருசா இல்ல. இன்னும் மிக முக்கியமான விஷயம், கூட இருக்க ஒரு பெண்மணி பேக்க வச்சு அப்படியே மறைக்கிறாங்க. இவர் செய்ற விஷயம் வெளில தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. அந்த மாத்திரைய உடைக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டு பயன்படலாம். ஆனா, எப்படி ரூ. 500 நோட்டு பயன்படுச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ, இப்படி ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. இதுக்கான விளக்கத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்வந்து விசாரணை நடத்தி தெளிவுபடுத்தணும். ஏன்னா, குற்றச்சாட்டு அப்படின்றது அமைச்சர் மீது வந்திருக்கு. ஆக்சுவலா அது குற்றச்சாட்டா வராம மக்களுக்கு சந்தேகமா வந்திருக்கு. குற்றச்சாட்ட கூட நிரூபிக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்கு. தப்பா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும். ஆனா சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகம் வந்திருக்குன்னா விசாரணை நடத்தணும். விசாரணைக்கு இவர உட்படுத்தணும். 1 ஓகேவா? இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் எங்க பெருசா வந்துச்சுன்னா, கூட நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க. எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். பட் அவங்க அந்த வீடியோல இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு நானும் அவங்க அம்மாவும் வெளில போயிட்டோம் அப்படின்றாங்க. சரி, ஓகே, அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா, நான் தான் மாத்திரை எழுதி குடுத்தேன்னு ஒரு டாக்டர் ஒருத்தர் வீடியோ போடுறாரு. எனக்கு அங்கே தான் சந்தேகமே வந்துச்சு. இந்த ஐபிஎல் எப்ப நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல.
இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. ஆனா டாக்டர் சொல்றாரு, நான் தான் எழுதி குடுத்தேன்றாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 பேஷண்ட் பார்ப்பாரா? குறைஞ்சது. அது எப்போ முடிஞ்சது? இது எப்போ அந்த விஷயம் வெளில லீக் ஆகுது? இத்தன நாள் அவர் ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு அத. எனக்கு ஒரு பெரிய கேள்வி. நாமளே வந்து சில பிசினஸ் பண்றோம். ஜூஸ் கடை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஜூஸ் கடை வச்சிருக்கோம்னா, குறைஞ்சது ஒரு 100 கஸ்டமர் வந்து ஜூஸ குடிச்சிட்டு போவாங்க. நான் ஒரு 6 மாசம் கழிச்சு, இவர் அன்னைக்கு வந்து இந்த தேதியில வந்து என்கிட்ட ஜூஸ் குடிச்சாருன்னு நான் சொல்ல முடியுமா? அதுவே மிகப்பெரிய சந்தேகம் தான். அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட டாக்டரோடைய பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அது இருக்கா? தெரியல. அப்ப இங்க ஒரு பெரிய கேள்வி, ஒரு சந்தேகம் இந்த விஷயத்த சுத்தி இருக்கு. இதுக்கு முறையான விசாரணைய இந்த தாவேக அரசாங்கம் தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சு குடுக்கணும். நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த தாவேகா தற்குறிகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஜோக்கருங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு விஷயத்து மூலியமா தெளிவுபடுத்துறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஜோக்கரா இருக்காய்ங்க. என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாய்ங்கடா. நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா அவங்க அண்ணன் எப்படியெல்லாம் திட்டமிட்டு வேலை பார்க்குறாருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லப்போற விஷயம் அந்த மாதிரியான விஷயம் தான். என்னன்னா, அந்த ஜனநாயகன் படம் வந்து யாரோ ஒருத்தவங்க மூலியமா அன்அஃபிஷியலா, இல்லீகலா ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லீகலா ரிலீஸ் பண்ணது யாருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. உடனே வந்து அந்த தாவேகா ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிச்சாங்க, குதிச்சாங்க. திமுக காரணம், பாஜக காரணம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க. கடைசியில பார்த்தா நான் தான் காரணம்னு ஒருத்தன் வந்து சிக்கிறான். யார்றான்னு பார்த்தோம்னா, அவன் அந்த எடிட் டேப்ல ஒர்க் பண்ண ஒருத்தனா வந்து தெரிய வரான். அது அந்த பட நிறுவனமே சொல்றாங்க, இது பல 100 கோடி உள்ள இருக்கு. இது பல பேர் உழைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விளக்க வீடியோ ஒரு விளக்கம் ஒண்ணு குடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, நல்லா கவனிங்க. தலைவான்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, ஒரு மிகப்பெரிய அதிர்வலைய தமிழ்நாட்டுல ஏற்படுத்துனுச்சு. இல்லீகலா அது வந்து போம்போது, நான் அப்ப 7த் என்னமோ படிச்சேன். 7தா? ஐ திங்க் 8த் படிச்சேன்னு நெனைக்கிறேன். தலைவா ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய ஏற்படுத்துச்சு. 8த் 9த் தான் படிச்சிருந்தேன். அப்ப வந்து அந்த தலைவான்ற ஒரு படத்துக்கே இப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு தமிழ்நாட்டுல. ஆனா, விஜயோடைய கடைசி திரைப்படம், அதுவும் குறிப்பா அரசியலுக்கு வரப்போறாரு. இந்த சூழல்ல மிக பல கோடி ரூபா இன்வெஸ்ட் செய்யப்பட்ட ஒரு படத்தை எவனோ இல்லீகலா ரிலீஸ் பண்றான். அவன கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவன கைது பண்றன்ற பேர்ல உள்ள தூக்கி வைக்கிறாங்க. திருப்பி பார்த்தா அவன் மன்னிப்பு கடிதம் எழுதி குடுத்துட்டான். அதனால நாங்க அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏத்துக்கிட்டோம்னு இப்ப நியூஸ் வருது. அதுவும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏத்துக்கிட்டதா ஒரு தகவல் வருது. எனக்கு புரியல. அவனுக்கு நீங்க என்ன தண்டனை குடுத்துருக்கணும்? அவன் எத்தனை பேரோட உழைப்ப அவன் சீரழிச்சிருக்கிறான்? அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம பண்ணியிருக்கிறான்? இதை எப்படி நீங்க அவன் குடுத்த மன்னிப்பு கடிதத்தை நாங்க ஏத்துக்கிட்டோம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியலையே. இதனால இங்க அந்த அரசியல் களத்துல எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. சம்மந்தமே இல்லாம திமுக மேலயும், பாஜக மேலயும் பழிய தூக்கி போட்டாங்களா இல்லையா இந்த தாவேகா தற்குறி தவிட்டு பசங்க? இவங்க பண்ணாங்களா இல்லையா? அப்புறம் அசால்ட்டா வந்து அவர்லாம் அந்த தப்பு பண்ணலங்க. நாங்க அவர் பண்ண தப்பெல்லாம் ஏத்துக்கிட்டோங்க. மன்னிப்பு கடிதம் குடுத்துட்டாருங்க. சரியாயிருச்சுங்கன்னு எப்படி நீங்க வந்து நிக்கலாம்? என்ன இந்த தாவேகா பசங்கலாம் பார்த்தா என்ன தற்குறி மாரி தெரியுதா? அவங்கள பார்த்தா முட்டா பையன் மாரி தெரியுதா? அவங்கள பார்த்தா மொள்ள மாரி தெரியுதா? அவங்கலாம் என்ன கேன பயலுகளா? பைத்தியக்கார பயலுகளா அவங்கலாம்? லூசு பயலுகளா அவங்கலாம்? விஜய் ஃபேன்ஸ்னா அவங்கள நீங்கலாம் பைத்தியம் மாரி ட்ரீட் பண்ணுவீங்களா? என்ன சொன்னாலும் நம்புவாய்ங்க. கிறுக்கு பயலுக, முட்டா பயலுக அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன கான்செப்ட் இது? இது தப்பு. இது எவ்வளோ பெரிய ஸ்கேம்னா, ஒரு கூட்டத்தை ஏமாத்தி அனுதாபத்தை கிரியேட் பண்ணி நீங்க இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. அந்த அமைச்சர் விளக்க வீடியோ கொடுக்கும்போது குழந்தைய கூட்டிட்டு வந்து விளக்க வீடியோ கொடுக்கணும் அவசியம் இல்லை. குழந்தைய தூக்கிட்டு வரும்போது தெரிஞ்சிருச்சு நீ ஏதோ பிராடுத்தனம் பண்ற. இது அந்த இடத்துல வந்து அனுதாபத்தை கிரியேட் பண்றதுக்காக குழந்தைய கையில பிடிச்சிட்டு நீயும் உங்க மனைவியும் நின்று பேசுறீங்க. அதுவே முத தப்பு. குழந்தைய கொண்டு வந்து நீ வீடியோல காட்டினதே முத தப்பு. சரியா? ரெண்டாவது, இந்த ஜனநாயகன் படத்துல இவ்வளோ பெரிய இஷ்யூ வருது, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுது, மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுதுன்னு பார்த்தா அதிர்வலை கீழே தாவேக்க ரசிகர்கள் மத்தியில் இருக்கே தவிர விஜய் தரப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துற மாதிரி தெரியல. விஜய் அதை பெரிய விஷயமா பேசுன மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு இவன் தான் ரிலீஸ் பண்ணான்னு ஒருத்தனை கைது பண்ணி இப்போ அவனுக்கு நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டான், அதனால அவனை மன்னிச்சிட்டோன்னு சொன்னீங்கன்னா, தாவேகா பசங்கள உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் பார்த்தா என்ன தற்குறியின் மாதிரி தோணுதா? அவங்கள பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? எனக்கு புரியலையே. நான் அவங்களுக்கு தான் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இவனுங்க ஒன்னா நம்பர் ஸ்கேமருங்க. விஜய் சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடிய ஒரு நபருங்க. அவருடைய சுயநலத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடிய ஒரு சுயநலவாதி தான் விஜய். எந்த எக்ஸ்ட்ரீம் போவாரு? எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தனையா இருக்குல்ல?
நீங்க எவ்வளவு கேவலமான வேலை பார்க்குறீங்க தெரியுமா? இதையும் ஆதரிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வக்காலத்து வாங்குறதுக்கு கிளம்பி வந்துருவாங்க எவனாவது. இல்லை இதுல இன்னொரு அம்மா, அது எப்படி என் பேரை கீழே தூக்கி போடுங்க? இப்போ அதான் உங்களுக்கு முக்கியம். உங்க பேர் 2வது தரத்துல போனதுனால இப்போ உங்க குடிமை சரிஞ்சு விழுந்துருச்சு. அது என்ன கூப்பிட்டு அவ்வளோ திமிரா நீங்க அதிகாரிகளை மிரட்டுறீங்க? அதிகாரிகளை மிரட்டுறதுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? அவன் உழைச்சி படிச்சு உசுர கொடுத்து அவன் இன்னைக்கு அதிகாரியா வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீ எல்லாம் யாரு? பிளாக்ல டிக்கெட் வித்த வேற யாரு? விஜய் வந்து சிகரெட்டை அடிக்கிற மாதிரி, அது போதை தானே, ட்ரக்ஸ் தானே அதுவும். அதெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்த நீங்களாம் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா அதுக்காக அதிகாரிலாம் கூப்பிட்டு மிரட்டுவீங்களா நீங்க? யாரு உங்களுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறது? அதிகாரி கூப்பிட்டு மிரட்டுற ரைட்ஸ் எல்லாம் யாரு உங்களுக்கு கொடுக்குறது? யாரா நீங்கெல்லாம்? ஒரு 30 நாளைக்கு முன்னாடி நீங்களாம் எவனுக்குமே தெரியாதுடா. ஓட்டு போட்டவங்களே தெரியாதுடா. நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுடா. தப்பு தம்பி, தப்பு. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய தப்பு நடக்குது. குறிப்பா மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அநீதி நடந்துகிட்டு இருக்கு. மாணவர்கள் போராட்டம் பண்ணா கைது பண்றீங்க. விரட்டி ஏதோ அவன் குற்றவாளி மாதிரி அவனுக்கு கைது பண்றீங்க. இந்த தாவேக்கால எத்தனை குற்றவாளி இருக்கான்னு நான் லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுமா? எத்தனை பேர் என்னென்ன பண்ணிருக்கான்னு சொல்லட்டுமா? நான் இப்பயும் சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துல ஒரு 8 அமைச்சர், ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர், இது தாவேக்காலர் கூட 8 சட்டமன்ற உறுப்பினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளிவரும். டெஃபினட்டா வரும். பொறுத்திருந்து பாருங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இவங்கள மாதிரியான ஆட்களை உட்கார வச்சதுக்கு ஏன்டா அப்படின்னு நம்ம எல்லாரையும் ஃபீல் பண்ற அளவுக்கு இவங்க நம்மளை வச்சு செய்வானுங்க. புரிஞ்சுக்கோங்க. என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா முதல் நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ தமிழ் தேசியமோ இந்திய தேசியமோ ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ வந்து எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால் என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.